ஏம்மா உடம்புக்கு ஏத்த மாதிரி தின்னு, நல்லா கிடைக்குதுன்னு நீ மட்டும் தின்னுட்டு கிடக்காது. உனக்கு என்ன சொல்லு, அன்னிக்காரி நல்லா சுட்டு சுட்டு கொடுத்துட்டு இருக்கா, நீ நல்லா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்க. என் மாமியாரி தான் இருக்காளே, ஏதாவது செஞ்சு தராளா? வெறும் ரசமும் துவையிலும் தான். என்ன பண்ண, எல்லாம் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த மாதிரி வீட்டுல இட்டுன்னு வந்து தள்ளிட்டீங்களே. நானும் தான் இந்த வீட்டுக்கு மருமாவ, எல்லா வேலையும் நான் இழுத்து கூட செய்யறேன்ல. இவன் உட்காந்து இருப்பானா, இவன் மாமியார் செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுக்கணுமா? இது என்ன ஆளுக்கு ஒரு நியாயமா? என்னம்மா சொல்ற? உன் மாமியாரி உனக்கு நல்ல சொல்லி போடுறது கிடையாதா? அடி பாவி, இந்த கதையை நான் எங்க போய் சொல்றது? பேசுற பேச்சை பார்த்தா 10 கிலோ குறைஞ்ச மாதிரிலாம் இருக்கா. எம்மா அவன் எங்க மெலிஞ்ச மாதிரி இருக்கா? அவன் கூட சொல்லவும் இல்ல, போன்ல தானே பேசிட்டு இருக்கா. நீயே சொல்றியா? அதுவும் இல்லாத போன வாரம் தானே வந்து போனா, அதுக்குள்ளே 10 கிலோ இழைச்சிட்டா. டேய், நீ வாயை மூடுறா சும்மா. உனக்கு என்ன தெரியும்? புள்ளைய பத்தி எனக்கு தானே தெரியும். ஏம்மா, நீ அங்க இருக்கவே தேவையில்ல. நீ சீக்கிரமா இங்க கிளம்பி வந்துரு. இங்க வந்து ஒரு வாரமோ ஒரு மாசமோ இங்க இருந்து நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு நீ கிளம்பு உன் மாமியா வீட்டுக்கு. நீ அங்கே இருந்த மாமியா உனக்கு சோறு போடாது, உனக்கு கொண்டு போட்டுடுவா. பேசாம அடுத்த பஸ் டவுன் பஸ் வரும் இல்லையா, நீ அதுல வந்துரு. இல்லைன்னா உன் மாமா கிட்ட சொல்லி ஏட்டாண்டு விட சொல்லு. ஏம்மா, அவரு ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ் நம்மள பெரிய